ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு வாணி கிச்சன் ட்வின்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நல்ல சூப்பரான டேஸ்ட்ல கம கமன்னு வாசனையில பர்ஃபெக்டா இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்ல, சாதத்துக்கும் ஒரு கரண்டி பொடியை போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி கிளறி சுட சுட சாப்பிட்டோம்னா வித்தியாசமான சுவையில அசத்தெல்லாம் இருக்கும். இதை குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு செய்து கொடுக்கலாம், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் வாங்க. கடலைப்பருப்பு 100, துவரம்பருப்பு 100, தொளி உளுந்து 100, பொட்டுக்கடலை 100, கொள்ளு 100, 2 முழு பூடை பிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க, வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். பெருங்காய கட்டி 2, வத்தல் 150, கறிவேப்பிலை 2 கைப்பிடி. அடுப்புல சட்டியை வச்சு தனித்தனியா எல்லா பருப்பையும் எண்ணெய் ஊத்தாம வறுத்து எடுத்துக்கிட்டு, வத்தலையும் அதே மாதிரி எண்ணெய் ஊத்தாமலே வறுத்துக்கோங்க. கறிவேப்பிலை, மிளகு ஜீரகம், வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே நம்ம எண்ணெய் ஊத்தாம தாங்க வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த 2 பெருங்காய கட்டிக்கு மட்டும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா அதை பொரிய விட்டு எடுத்து எல்லாத்தையும் தட்டுல ஆற வச்சிடணும். மிக்சி ஜார்ல முதல்ல வத்தல் உப்பு போட்டு அரைச்சிட்டு கறிவேப்பிலைய அதோட சேர்த்து அரைச்சிக்கிட்டு, வெள்ளைப்பூடு, மிளகு ஜீரகம், பெருங்காயத்தை தனியா அரைச்சு வச்சுக்கிட்டு, எல்லா பருப்பையும் வத்தல் அரைச்ச அந்த மிக்சியில போட்டு அரைச்சு தனியா அரைச்ச வெள்ளைப்பூடு கலவையும் அதுல போட்டு அரைச்சு எடுத்து தட்டுல கொட்டி ஆற வச்சு டப்பால எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அருமையான சுவையில இட்லி பொடி ரெடி. 1 மாசத்துக்கு இது கெட்டு போகாது. நாம இதுல சேர்த்த பெருங்காயமும் கருவேப்பிலையும் வெள்ளைப்பூடு தாங்க இதோட வாசனைக்கும் சுவைக்கும் காரணமா இருக்கு. இது போன்ற பயனுள்ள சமையல் வீடியோக்களை பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.